ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான முட்டை மஞ்சூரியன். இண்டோ சைனீஸ் ஃப்ளேவர்ல சாப்பிட ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். இதை சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ட்ரையாகவும் செமி கிரேவியாகவும் ரெண்டு விதமாக செய்யலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுல்ல முட்டைகளை உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா சின்னதா அகலமா இல்லாம ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு முட்டை கலவையை சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, முட்டை நல்லா வெந்திருக்கு. இதை செக் பண்ண இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்ல ஒரு ஸ்பூனோ உள்ள இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டாம வரணும். இந்த மாதிரி ஒட்டாம வந்தாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம இதுல ஆயில் அப்ளை பண்ணிருக்கிறதுனால பாத்திரத்திலையும் ஒட்டாம வந்துடும். இப்ப இதை ஒரு சாப்பிங் போர்டுக்கு மாத்திரலாம். பாருங்க, கேக் மாதிரி நல்ல ஃப்ளஃபியா வந்திருக்கு. இத மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கலாம். கியூப்ஸ் மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுல்ல 1/4 கப் கார்ன்ஃப்ளோர், 1/4 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு பேட்டரா ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தா பீசஸ்ல கோட் ஆகாது. பாருங்க, இந்த அளவுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கட் பண்ண எக் பீசஸை மாவுல போட்டு எல்லா இடத்துலயும் கோட் பண்ணிட்டு ஆயில்ல சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி விடுங்க. இது சீக்கிரமாவே ஃப்ரை ஆயிரும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. மேல இருக்கிற மாவு மட்டும் நமக்கு ஃப்ரை ஆனா போதும், எடுத்துடலாம். பீசஸ் உடையாம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் பொடியா கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, பொடியா கட் பண்ண 5 பல் பூண்டு சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். கூடவே நீளமா கட் பண்ண பாதி பெரிய வெங்காயத்தை இதுல சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாயை இதுல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கேப்சிகம கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஆல்ரெடி நம்ம எக்ல எல்லாம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ண வேண்டாம். கேப்சிகம் கிரன்ச்சியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்க டார்க் சோயா சாஸ் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மஞ்சூரியன் ட்ரையா வேணும்னா இப்படியே ஃப்ரை பண்ண எக் பீசஸை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியா தான் செய்கிறேன்,
ஸோ ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் சேர்க்கும்போது ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க. லைட்டாக கொதி வந்ததும் ஃப்ரை பண்ண எக் பீசஸை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கிரேவி எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தாள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு. எப்போ செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். 4 முட்டை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சாஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் இந்த எக் மஞ்சூரியன் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.